கனடாவில் இருந்து பிரிந்து அமெரிக்காவுடன் இணைவதற்கான கோரிக்கையை முன்வைத்த வண்ணமே இருக்கிறது. ஒரு கோரிக்கை மீண்டும் வலுப்பெற ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பான கோரிக்கை என்பது கடந்த காலங்களில் இருந்த பொழுதும் 49 விழுக்காடு மக்கள் விரும்பி இருந்தார்கள் பிரிவதற்கு. அந்த விழுக்காடு என்பது இப்பொழுது 30% குறைந்திருக்கின்றது. அவர்கள் வேறு மொழி பேசுபவர்களாக இருந்து கூட, அதாவது அல்பர்டாவின் இந்த பிரிவினை கூறுகின்ற இந்த 25 அல்லது 28% பிரிவினைக்கு ஆதரவானவர்கள் அல்பர்டா தனிந்து பிரிந்து செல்வதற்கு தான் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. டாக்டர் Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சேவை செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் Bobby Chandy, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905 949 5656 905 949 5656. CanSmile Dental. இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிற ஒரு விடயமாக இருப்பது இந்த அல்பர்டா மாகாணம் தொடர்ச்சியாக இங்கிருந்து பிரிந்து, அதாவது கனடாவில் இருந்து பிரிந்து அமெரிக்காவுடன் இணைவதற்கான கோரிக்கையை முன்வைத்த வண்ணமே இருக்கிறது. இது ஒரு செய்தி என்று சொல்லிச்சினால், அதனுடைய இன்னொரு கட்டமாக நாங்கள் இதை குறித்து நேற்றைய நாளிலும் பேசியிருந்தோம். அல்பர்டாவுக்கான உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பியர் பொலிவியருக்கான அவர் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பினை உறுதிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வுக்கூறர்கள் பியர் பொலிவியர் தான் அங்கே போட்டியிட போகிறார், இடைத்தேர்தல் வரமாக இருந்தால் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது இரண்டும் குறித்து நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக விரிவாக பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அல்பர்டா மாகாணம் தொடர்ச்சியாக பிரிந்து போவதற்கான கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருப்பது குறித்து. நிச்சயமாக இது தொடர்பாக இடம்பெற்ற இந்த நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் என்பன நிச்சயமாக இந்த கனேடிய தேசிய மட்டத்தில் ஒரு பிரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறு என்றால், இவ்வாறான ஒரு கோரிக்கை மீண்டும் வலுப்பெற ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பான கோரிக்கை என்பது கடந்த காலங்களில் இருந்த பொழுதும் அல்பர்டாவை சேர்ந்தவரே பிரதமராக வந்திருந்த பொழுது ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் அது ஒரு அடித்தளத்தை நோக்கி பயணித்ததாக அல்லது அந்த அக்கறை இல்லாமல் போனதாக போயிருந்தாலும், இந்த லிபரல் கட்சியின் ஆட்சியின் பொழுது அது மீண்டும் உருப்பெற்றது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், 1980களில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களின் தந்தையாரான பியர் ட்ரூடோ அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஐக்கிய பொருளாதார சட்டம் ஒன்று. அந்த சட்டத்தின் கீழ் சகல மாகாணங்களுக்கும் இந்த பொருளாதாரம் என்பது பங்காக பிரிக்கப்பட வேண்டும் என்கின்ற சம பங்காக அல்லது அவைக்கு ஏற்றவாறு பிரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது தங்களை சில வேளைகளில் விலத்திவிட்டதாக அல்பர்டா மாகாணத்தை சேர்ந்தவர்கள் நம்பிக்கையை கொண்டிருந்தாலும், இந்த அல்பர்டாவின் இவ்வாறான ஒரு அந்த பிரிவு சம்பந்தமான விவகாரம் என்பது சாத்தியப்படுமா என்று கேட்டால், முதலில் நாங்கள் சில விடயங்களை பார்க்க வேண்டும். ஒரு நாடு பிரிவதற்கு இனம் அல்லது மதம் அல்லது இரண்டாம் தர பிரஜையாக நடத்தப்படுகின்ற நிலைமை அல்லது மொழி போன்றவைதான் இந்த தன்னாட்டு கோரிக்கைகளுக்கான போராட்டங்களில் வலுப்பெற்றவையாக இருந்திருக்கின்றன அல்லது போராட்டங்களுக்கான காரணிகளாக இருந்திருக்கின்றன. இங்கே ஒரு தேசத்திற்கு இருக்கின்ற ஒரே இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தும் தங்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காக இப்பொழுது அங்கே பிரீமியராக இருக்கின்றவரால் அந்த கோரிக்கை என்பது முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அதற்குரிய ஆதரவு தளம் என்பது 25 விழுக்காடு தான் இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த பொது தேர்தலில் கூட இந்த அல்பர்டா மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 35 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 32 பேர் கன்சர்வேட்டிவ் கட்சியினராகவும் 2 பேர் லிபரல் கட்சியை சேர்ந்தவர்களாகவும் ஒருவர் நான் நினைக்கின்றேன் என்டிபி ஒருவர் என்டிபியை சேர்ந்தவராகவும் இருக்கின்ற பொழுதும் அனைவருமே தேசியத்திற்காக வாக்கு கேட்டவர்களாக, அதாவது கனேடிய தேசிய உரையாண்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் வாக்கு கேட்டவர்களாக இருக்கின்றபடியால் அவர்களுக்கான வாக்கு என்பது அங்கே நிச்சயமாக கனடாவிற்கான வாக்காகத்தான் கணிக்கப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் இவ்வாறான ஒரு கோரிக்கையின் பொழுது நேற்று அவர்கள் அந்த 51வது மாகாணமாக இணைவதற்காக அல்பர்டாவை விரும்புகின்ற ஒரு சிலர் கூட அவ்வாறு சென்றிருக்கின்றார்கள் அல்லது ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊர்வலம் என்பது
பிரபல்யப்படுத்தப்பட்டிருக்கின்றது பத்திரிகைகளில். ஏனென்றால் கலந்து கொண்ட மக்களின் அளவு, இந்த மக்களின் அளவு என்பது நிச்சயமாக இது இந்த அவர்கள் இந்த விரும்புகின்ற பிரிவதை விரும்புகின்ற 25% கூடவில்லை என்றாலும் அவர்கள் பங்கு பெற்றுகின்ற அல்லது அவர்களுடைய ஆக்டிவிசம் என்பது அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது இப்பொழுது கூடியிருக்கின்றது. அதனைத்தான் காட்டியிருக்கின்றதை தவிர இது நிச்சயமாக மாக்கானி அவர்கள் கூட அல்பர்டாவை அவர் நோர்த் வெஸ்ட் டெரிட்டரியில் பிறந்திருந்தாலும் அல்பர்டாவில் வளர்ந்திருந்தபடியால் அவருடைய ஆளுமையின் கீழ் இவ்வாறான கருத்துக்கள் சில வேளைகளில் குறைந்து போகலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற நிலையில் இது வலுப்பெறுகின்றதை அவர் அங்கே உள்ள அதாவது மாகாண முதல்வர் அவர்கள் எடுத்துச் செல்வது என்பது ஒரு கவலை தருகின்ற விடயமாக இருந்தாலும் நாங்கள் அறுதியாக நம்பலாம் இதற்கான சாத்தியக்கூறு என்பது தற்பொழுது இல்லாததாகவும் அதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன இல்லாததாகவும் அதே நேரம் அமெரிக்காவுடன் இணைவது என்பது கூட இவர்களால் சாத்தியப்படக்கூடாத கூடிய ஒன்றாகவும் இருக்காது என்று சொன்னால் கனடா இப்பொழுது 2000 ஆண்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. இந்த கியூபெக் பிரச்சனை தொடர்பாக கியூபெக் பிரச்சனை கூட வாக்கெடுப்பு என்பது இப்பொழுது நடந்து 30 வருடங்கள் முடிந்த நிலையில் அப்பொழுது 49 விழுக்காடு மக்கள் விரும்பி இருந்தார்கள் பிரிவதற்கு. அந்த விழுக்காடு என்பது இப்பொழுது 30% குறைந்திருக்கின்றது. அவர்கள் வேறு மொழி பேசுபவர்களாக இருந்த பொழுதிலும் அதன் பிறகு வந்த சட்டங்களில் 1996 ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அது கிளாரிட்டி ஆக்ட் எனப்பட்டு 2000 ஆண்டு அது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதன் பிரகாரம் சகலரும் ஒரு சர்வசன வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமானால் அங்கே உள்ள சகலரும் பங்கு பெற்ற வேண்டும். ஏனைய மாகாணங்களும் அந்த அவற்றில் கருத்து கூற வேண்டும். மற்றும் அந்த சர்வஜன வாக்கெடுப்பு பிரிவதற்கான சர்வஜன வாக்கெடுப்புக்கான கேள்வி அனைவராலும் தீர்மானிக்கப்பட வேண்டும் போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. இதில் முக்கியமாக அல்பர்டா மாகாணத்தின் பெரும்பகுதியும் பூர்வீக இந்தியர்களுக்கு சொந்தமானது. லேண்ட் ப்ரோக்ளமேஷன் என்பது என்கின்ற சட்டத்தின் கீழ் அவர்கள் அதனை வைத்திருக்கின்றார்கள். பூர்வீக குடியினர் எப்பொழுதுமே பிரிவதற்கும் விரும்ப மாட்டார்கள், அமெரிக்காவுடன் இணைவதற்கும் விரும்ப மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு கனடிய சட்டங்களின் பிரகாரம் உள்ள வசதிகளில் அரைவாசி கூட அமெரிக்க குடியுரிமை சட்டத்தில் இல்லை. அமெரிக்கா அவர்களை கீழ்நிலையில் வைத்திருக்கின்றது. எனவே அவ்வாறான நிலைகள் எல்லாம் இந்த இவர்களது கோரிக்கைகளை மௌனிக்க வைத்துவிடும். இருந்த பொழுதிலும் இது நிச்சயமாக இந்த பங்கு சந்தை மற்றும் பொருளாதாரம் மற்றும் கனடாவின் அதாவது நாளாந்த நடவடிக்கைகளுக்குள்ள சில வேளைகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற விடயமாக இருக்கும். ஆனால் தனிந்து போகும் என்பதுதான் கருத்தாக நாங்கள் எடுக்க முடியும். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். நிச்சயமாக அது தனிந்து போகுமாக இருந்தால் உண்மையிலுமே ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கும். காரணம் நாங்கள் இங்கே இவ்வளவு தூரம் ஒரு நாட்டினுடைய இறையாண்மை அவதூறுக்குட்படுத்தப்படுகிற பொழுது அந்த நாட்டு மக்களாக நாங்கள் ஒன்றாக எழுந்து நிற்கிறோம். அந்த இறையாண்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லது அதை இன்னுமே இடித்துரைப்பதற்காக. அப்படி இருக்க அந்த நாட்டினுடைய ஒரு மாகாணம் இவ்வாறு 51வது மாநிலமாக நாங்கள் இணைய தயார் என்பது போல ஒரு பதாகையை ஏந்தி கொண்டு இன்னொரு பக்கத்தாலே போவது என்பது அவ்வளவு ஆரோக்கியமான ஒன்று அல்ல. அது நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளையும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஆக இது போக பியபோலிவியர் இனி வருகிற தேர்தல்கள், இடைத்தேர்தல் நடக்குமாக இருந்தால் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். அப்படி அவர் போட்டியிடுவாராக இருந்தால் அவருடைய பரப்புரையினுடைய மையம் என்னவாக இருக்கும்? அவர் பெடரலிசம் பேசுவாரா, இல்லாவிட்டால் அவர் என்னது அவருடைய மைய பேச்சாக இருக்கும்? காரணம் அல்பர்டா இவ்வாறான ஒரு மனநிலையில இருக்கிற போது எதை குறித்து அவர் அங்கே பிரச்சாரம் செய்வார் என்று நினைக்கிறீர்கள்?
அல்லது இதை நிச்சயமாக அவர் வைத்து அவர் பிரச்சாரம் செய்வார் என்று ஆமாம், நிச்சயமாக அவர் அதை தவிர்க்க விரும்புவார். அதாவது பிரிவினை என்பதை தவிர்க்க விரும்புவார். அதாவது அல்பர்டாவின் இந்த பிரிவினை கூறுகின்ற இந்த 25 அல்லது 28 வீதமானவர்களும் பிரிவினைக்கு ஆதரவானவர்கள் அல்பர்டா தனிந்து பிரிந்து செல்வதற்கு தான் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் இந்த புது முளைப்பாக இந்த 51வது மாகாணத்தை ஆதரிப்பதாக இன்னும் ஒரு சிறிய வீதத்தினர் இணைகின்றார்கள். இவர்களுக்கும் தனியே அல்பர்டா பிரிந்து செல்ல வேண்டும் என்று விரும்புவர்களுடைய ஒற்றுமை என்பது நிச்சயமாக இருக்க முடியாது. என்றால் தனியே பிரிந்து செல்வது என்பது அவர்கள் தங்களுடைய சுயாதீனத்தையும் இறையாண்மையும் மேலோங்கி போகின்றார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் கனடாவின் 4வது பெரிய மாகாணமாகவும் கனடிய சனத்தொகையில் ஒரு சுமார் 12 வீதத்தை கொண்டதாகவும் அதே நேரம் கனடிய பொருளாதாரத்தில் ஒரு 12லிருந்து 20 வீதமான வருமானத்தை தருவதாகவும், அதாவது கியூபெக் மற்றும் மன்னிக்கவும் ஒன்டாரியோ கியூபெக்கு அடுத்ததாக கனடாவிற்கான பொருளாதாரத்தில் சுமார் 15லிருந்து 20 வீதமான பங்களிப்பை செய்வதாகவும் இருக்கின்றது. எனவே அந்த உண்மையிலேயே இவர்கள் பிரிந்து செல்வதற்கான சாட்டு என்பது உண்மையானதல்ல. ஆனால் அதனை விளக்குவதற்கான நேரமும் காலமும் பியர் பொலிவியருக்கு கிடைக்குமா என்று தெரியாது என்று சொன்னால் இப்பொழுது இப்படி பார்க்கலாம். அதாவது இவர்கள் விரும்புகின்ற நிலைமை என்பது ஏற்படாது என்பது நிச்சயமான ஒரு தெளிவாக இருக்க முடியும். எவ்வாறு பார்க்கலாம் என்றால் பூர்வீக இந்தியர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் மற்றும் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவர்கள் இவர்கள் ஒரு பிழையான கணக்கியல் ஒன்றை கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுது நான் 2-3 வருடத்துக்கு முதல் இந்த சிபிபி எனப்படுகின்ற கனடா பென்ஷன் பிளானில் இருந்து தாங்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்று. அதற்காக இவர்கள் ஒரு நிறுவனத்தை இப்பொழுது இருக்கின்ற இதே முதல்வர் ஒரு நிறுவனத்தை பணிக்கமர்த்தி அதனை கணக்கிட்ட பொழுது இருக்கின்ற $540 பில்லியன் $330 பில்லியன் அல்பர்டாவிற்கு சேர வேண்டும் என்று, அதாவது $53 பில்லியன். ஆனால் அந்த கணக்கு என்பது தவறான கணக்கு. ஏனென்றால் அவர்கள் மற்ற மாகாணங்களில் இருந்து அங்கே சென்று வேலை பார்ப்பவர்கள். இப்பொழுது இந்த ஃபோர்ட் மொரே என்பது பெரிய ஒரு எண்ணெய் தொழிற்சாலை அல்லது எண்ணெய் நிறைந்த இடம். அங்கே ஒன்டாரியோ மற்றும் இதர மாகாணங்களில் இருந்து பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சென்று வேலை செய்கின்றார்கள். அவை போன்றவை எல்லாம் பல விடயங்களும் கணக்கெடுக்கப்படவில்லை. அதை விட அவர்கள் அந்த ஒரு கற்பனை வட்டி வீதத்தை வைத்துத்தான் அவ்வாறான நிலையை எட்டியிருந்தார்கள். ஆனால் அது அவர்களிடையே இந்த சிறு தொகை மக்களிடையே அது ஒரு பேசு பொருளாக ஈடுபட்டு விட்டது. ஆனால் அங்கே இப்பொழுது இந்த ஜேசன் கெரி போன்ற முன்னாள் முதல்வரும் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்தவரும் இதற்கு எதிர்ப்பு பிரச்சாரங்களை செய்கின்ற பொழுதும் அந்த இவர் கேட்க போகின்ற தொகுதியில் மாத்திரமல்ல அந்த பிரதேசம், அதாவது அந்த முழு மாகாணத்திற்குமான செய்தியாகத்தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக வர வேண்டிய பியர் பொலிவியர் அவர்களுடைய செய்தி இருக்கும். எனவே அவர் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டியிருக்கும். ஆனால் அந்த விவகாரத்தை சில வேளைகளில் மிகவும் ஒரு ஆரோக்கியமான முறையில் கடந்து செல்ல முடியும். எவ்வாறு சொன்னால் அதை பேசு பொருளாக்காமல் இருப்பது. ஆனால் அவருக்குரிய கஷ்ட காலமாக இருப்பது என்றால் அங்கே உள்ள மாகாண முதல்வரே அந்த விடயத்தை பேசு பொருளாக்கியுள்ளதால் நிச்சயமாக இது அவரை சங்கடத்திற்கு ஆக்கும் என்பதில் எந்தவித ஒரு தயக்கமும் இல்லை. ஆனால் இது எவ்வளவு காலத்திற்கு செல்லும் என்பது இப்பொழுது பார்த்தால் இது ஒரு அதாவது இந்த அல்பர்டா மாகாணம் என்பது ஒரு அதாவது லேண்ட் லாக் என்பார்கள். 4 பக்கமும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு மாகாணம். நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ், பிரிட்டிஷ் கொலம்பியா, மற்றது சஸ்கச்சுவான், மற்றது அமெரிக்கா. எனவே அவர்களால் இந்த ஒரு கடல் மூலமான ஒரு போக்குவரத்தை செய்ய முடியுமா அல்லது ஏற்றுமதி இறக்குமதியை செய்ய முடியுமா மற்றும் புதிய அந்த நடவடிக்கைகளை எல்லாம் செய்ய முடியுமா என்கின்ற பல விடயங்களை எல்லாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டிய நிலையை அங்கே உள்ள கட்சியினர்கள் ஏற்படுத்தும் இடத்தை அது பற்றிய அறிவு அல்லது தெளிவுபடுத்தல் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது அவர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். மற்றது இங்கு இன்னொரு முக்கியமான கருத்து இருக்கின்றது. இந்த இப்பொழுது 51வது மாகாணம் எனப்படுகின்ற இந்த கோஷம் என்பது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் முன்னிலை வைக்கப்பட்ட பொழுதும் அது பல மாகாண முதல்வர்களால் எதிர்க்கப்பட்ட டக்ஃபோர்ட் மற்றும் இவர்களால் எதிர்க்கப்பட்ட ஒரு திட்டமாகவும் இருக்கின்றபடியால் அது அங்கே அவர்களுடைய முனைப்பு பெற்று அதை ஒரு பேசு பொருளாக அவர்கள் எடுத்தாலும் இப்பொழுது இன்னும் ஒரு 3 வருடம் அல்லது 3.5 வருடம் தான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்க போகின்றார்.
போகின்றார். அவர்களுடைய அரசியல் யாப்பே இதற்கு இடமளிக்குமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக அவர்களால் முடியாது. அதைவிட பூர்வீக மக்கள் இதனை ஒருபோதுமே ஆதரிக்க மாட்டார்கள். பூர்வீக மக்களின் நிலத்தை பெரும்பான்மையாக கொண்ட அல்பர்டா அவ்வாறான நடவடிக்கைக்கு செல்ல முடியாது. அத்தல்லையில் பிறரின் பிரச்சாரம் என்பது நிச்சயமாக தேசியத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும், கனேடிய தேசியத்தை. ஆனால் அவர் அதை எவ்வாறு கையாள போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன சாதக பாதகங்களில் அவர்கள் காரண காரியங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கிற போது பிரிந்து போவது என்பதற்கான சாத்தியப்பாடுகள் அல்லது வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அது ஒரு நல்ல விடயமும் கூட. ஆக இவைகளெல்லாம் அல்பர்டாவினுடைய இந்த பிரிந்து போகும் எண்ணமாக இருக்கட்டும், அங்கே பியரினுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், இவைகள் மாகாணியினுடைய அரசாங்கத்தை எந்த வகையிலாவது பாதிக்கும் என்று நினைக்கிறீர்களா? இது வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு அவா. ஆனால் அது எவ்வாறு செல்லும் என்பதில் ஒரு சிறிய சிக்கல் இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால் 2 பேருமே அல்பர்டாவை சேர்ந்தவர்கள், பியர் பொலிவியர் மற்றும் மாக்காணி. ஆனால் அல்பர்டா மக்களின் குற்றச்சாட்டு என்னென்றால் இந்த கிழக்கு கனடா அல்லது இந்த ஒன்டாரியோவும் கியூபெக்கும் தான் ஆட்சியை தீர்மானிக்கின்றன, அவர்கள் தான் பெரும் சுகத்தை அனுபவிக்கின்றார்கள் என்று. இப்பொழுது அவர்களுடைய 2 நபர்களே பிரதமராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் அந்த மாகாணத்தில் போட்டியிடவில்லை. அதுதான் அங்கே உள்ள ஒரு சிக்கல். அவர்கள் இருவருமே ஒன்டாரியோவின் தலைநகரில் போட்டியிட்டார்கள். ஆனால் இங்கே ஒன்டாரியோவும் கியூபெக்கும் பெரும்பான்மை வகிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் 2 மாகாணங்களும் சேர்ந்து 200 தொகுதிகளை வைத்திருக்கின்றன. 122 தொகுதிகளை ஒன்டாரியோவும் 78 தொகுதிகளை கியூபெக்கும். ஆனால் 36 தொகுதிகளை வைத்திருக்கின்ற அல்பர்டா எந்த ஒரு பிரதேசத்தை அனுப்பினாலும் தன்னால் சாதிக்க முடியாது என்கின்ற ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்கின்றது. ஆனால் அதனை அவர்கள் அவ்வாறு கொண்டிருக்க தேவையில்லை என்றால் அவர்களிடமிருந்துதான் ஸ்டீவன் ஹாப்பர் பிரதமராக வந்திருந்தார். அவர் வந்து 2006ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரையும் ஆட்சி செய்திருந்தார். எனவே இது மாக்காணி அவர்களுக்கு எவ்வாறு அமையும் என்றால், மாக்காணி அவர்களுக்கு இருக்கின்ற முதல் ஆய பிரச்சனை, இப்பொழுது அவர் ஒரு குழுவை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்ததன் பிறகு அதனை கொண்டு செல்வதற்கான ஒரு குழுவை அமைக்க வேண்டும். அந்த குழுவில் யார் யாரெல்லாம் அங்கம் வைக்க போகின்றார்கள் போன்ற பல இத்தியாதிகளை தெரிவு செய்து அதன் மூலம் அந்த பொருளாதார சுங்க வரி அல்லது டரிஃப் என்பதன் மூலம் மீளுகைக்கு உட்படுத்துவதை கனடாவிற்கு கொண்டு வருவதற்கு அவர் முனைகின்ற பொழுது இவ்வாறான கோரிக்கைகள் என்பன சில வேளைகளில் பொருளாதாரத்தில் கூட ஒரு மந்த நிலையை அல்லது வீழ்ச்சி நிலையை ஏற்படுத்தும். ஆனால் அவ்வாறு ஏற்படுத்தாமல் பார்ப்பதற்கான பொறுப்பு என்பது இருவரிடமே இருக்கின்றது. அதாவது பியர் பொலிவியர் மற்றும் மாக்காணி இருவருமே அந்த மாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் எனவே அதை வெற்றி கொள்வார்கள் என்றே நாங்கள் கருதலாம். ஆனாலும் அந்த முதல்வர் எடுத்து செல்கின்ற வழி என்பது அதாவது மத்திய அரசு கொடுக்கின்ற பணங்களில் செய்கின்ற அபிவிருத்திகளையோ அல்லது திட்டங்களையோ வெளிப்படுத்தாமல் தங்களுடைய மாகாணத்தின் பெரிய அளவு பங்கு என்பது ஏனைய மாகாணங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகின்றது என்பதை தான் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார். என்றால் சில மாகாணங்களில் இருந்து வருகின்ற அந்த ஜிடிபி, அதாவது அவர்களுடைய பொருளாதார நிலைமை என்பது இவர்களுக்கு ஒத்ததாக இல்லை என்பதால், ஆனால் அது ஒன்டாரியோவிற்கோ கியூபெக்குக்கோ பொருந்தாது என்றால் அவர்கள் மேலதிகமாக கொடுத்து வருகின்றார்கள் என்கின்றது. ஆனால் இந்த மக்கள் வீதத்தில் பார்த்தால் அவர்கள் கொடுக்கின்ற பொருளாதார வளம் என்பது சற்றே மேலோங்கி நிற்பதைத்தான் அவர்கள் காரணமாக காட்டுகின்றார்கள். ஆனால் அதிலிருந்து மீள்வதற்கான ஒரு வழியை நிச்சயமாக மாக்காணி கண்டுபிடிப்பார் என்று நினைப்போம். என்றால் அவர் பொருளாதாரத்தில் சிறந்தவராகவும் மற்றும் இந்த பேச்சுக்களை அல்லது திட்டங்களை நெகோசியேஷன் செய்வதையோ அல்லது ஒரு நகைச்சுவை கலந்த பாணியில் தனது கருத்தியலை கொண்டு செல்வதிலேயோ காத்திரமானவராகத்தான் இன்று வரை திகழ்கின்றார். அதுவே அவருடைய தொடர் பயணமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்பர்டா மக்களின் மனதை கவர்வது என்பது சில வேளைகளில் நடக்க முடியும் உண்மையிலேயே. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இது குறித்து நாங்கள் போதுமான அளவு பேசிவிட்டோம் என்று நினைக்கிறேன். நன்றி இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.